தானே வராரு. தானே வராரு. நாமக்கல்லில் இன்று பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் சென்னையில் இருந்து புறப்பட்டார். இந்நிலையில் நாமக்கல்லில் அவர் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் இடத்திற்கு தற்போதிலிருந்தே தாவேகா தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்து நம்மிடையே நமது செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை பார்க்கலாம். சிவகுமார், இப்போதிலிருந்தே தாவேகா தொண்டர்கள் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ விஜய் வருவாரு திருச்சிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்? அங்கிருந்து சாலை மார்க்கமா நாமக்கலுக்கு எப்போ வந்தடைவாரு? உங்க விரிவான தகவல். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகம் முழுவதுமே ஒரு பரப்புரை பயணமானது மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக திருச்சி மற்றும் அரியலூர் பகுதியில் முடிஞ்சு இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 2 பகுதிகளில் பண்ணாங்க. இந்நிலையில் இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் நடைபெறதா சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து சென்னையிலிருந்து, அதாவது அவரது வீட்டிலிருந்து விமானம் அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி அடையிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அதன் அடிப்படையில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அதாவது ஒவ்வொரு பரப்புரையிலையுமே கடுமையாக ஆளுங்கட்சியை சாடிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நடைபெற்ற கூட்டத்துல சொன்னீங்களா செஞ்சீங்களா அப்படின்னாரு. அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா செஞ்சீங்களா அப்படின்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னீங்களா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. போன வாரம் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம், அதாவது கலைஞர் முதல்வர் கலைஞரோட சொந்த ஊரான அந்த திருக்கோளை, அதாவது திருவாரூர் மாவட்டத்துக்கு போனீங்க, திருவாரூர் கருவாடாக காஞ்சி போய் இருக்குது. எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவிட்டு இருக்குன்னு ஆளுங்கட்சியை நோக்கி கடுமையாக சாடிக்கிட்டு இருந்தாரு. இந்நிலையில இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் அவர் பிரச்சாரம் பண்றதா இருக்கிறாரு. அதாவது அவரோட பரப்புரையின் போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல வாகனங்கள் பின்தொடரக்கூடாது, இருசக்கர வாகனத்துல பின்தொடர்ந்து வரக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோட் ஷோ போகக்கூடாது, ஒரு அளவுக்கு மேல கூட்டம் கூட்டக்கூடாது அப்படிங்கிறது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. இருப்பினும் அந்த கட்டுப்பாடுகள் எதையுமே கடந்த 2 முறை கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நடைபெற போற கூட்டத்துல என்னென்ன இந்த வாரமாவது கடைபிடிக்கப்படுமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்குது. அதாவது காலையில 10 மணி அளவுல அவர் இங்க இறங்கி, அதாவது திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக சேலம் மற்றும் கரூர் ஆகிய நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளுக்கு போறாரு அவரு. அதன் அடிப்படையில அதன் பிறகு இன்னைக்கு நடக்கக்கூடிய பரப்புரையில என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் கூற போறாரு அப்படிங்கிறது இனிமே வரக்கூடிய நேரங்கள்ல தெரிய வருங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். தானே வராரு. தானே வராரு.